மத்திய கிழக்கின் போரின் காரணமாக உலக பொருளாதாரம் இன்று ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் காலக்கெடு இன்றுடன் முடிவடைவதால் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளதுடன் உலக பங்குச் சந்தை சரிவை கண்டு வருவதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த காலக்கெடு இன்று செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைகிறது. அவ்வாறு திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை உலக முதலீட்டாளர்களுக்கிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. யுத்த அபாயம் காரணமாக இன்று காலை மசகு எண்ணெய் விலைகள் அதிரடியாக உயர்ந்துள்ளன. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் 0.4% உயர்ந்து கொள்கலன் ஒன்றுக்கு $110.19 விற்பனையாகியுள்ளது. அமெரிக்க மசகு எண்ணெய் 0.8% உயர்ந்து கொள்கலன் ஒன்றுக்கு $113.31 அதிகரித்துள்ளது. இந்த அரசியல் ஸ்திரமற்ற தன்மையால் ஆசியாவின் முக்கிய பங்குச் சந்தைகள் இன்று சரிவை சந்தித்துள்ளன. ஜப்பானின் நிக்கி 225 ஆரம்பகட்ட லாபத்தை இழந்து 0.2% சரிந்துள்ளது. தென்கொரியாவின் கோஸ்டாக் 0.75% வீழ்ச்சியடைந்துள்ளது. சிங்கப்பூரின் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.22% சரிவடைந்துள்ளது. உலக எரிசக்தி விநியோகத்தில் 20%த்திற்கும் அதிகமான பங்கு வகிக்கும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் அது உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.